மேகலையே நம்ம சமாளிச்சுக்கலாம். நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. என் கௌரவத்தை காப்பாத்துறது மட்டும் இல்லாம என் குடும்ப கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்க. உனக்கு என்ன பண்ணா என் நன்றி கடனை தீர்க்க முடியும்னு தெரியலம்மா. இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியலனாலும் அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா தீர்ப்பம்மா. காவேரி எங்க வீட்டு பொண்ணு, அவளை ஒரு நாளும் நான் விட்டு தர மாட்டேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், நானும் சிவாவும் உனக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம். இது சத்தியம். அப்பா, நானும் துளசியும் கோர்ட்டுக்கு போகணும். அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா இதுதான் லாஸ்ட் ஹியரிங்கா இருக்கும். இன்னைக்கே கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். நாளையில இருந்து சிவா ஃப்ரீ ஆயிடுவாரு. ஜனனி சொல்றத பார்த்தா கோர்ட்ல இருந்து திரும்பி வரும்போது இனிமே துளசி சிவா பொண்டாட்டியே இருக்க மாட்டா, அப்படிதானே? பத்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அத்த, கவலையா இருந்தா டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லுங்க. உங்க எல்லாரையும் பார்த்தா கவலையா தான் இருக்கீங்க போல இருக்கே. சரி, ஓகே. அப்படின்னா துளசி கூடவும் ஜனனி கூடவும் சிவமாமா வாழட்டும்ல? என்ன சிவமாமா, உங்களுக்கு ஓகே இல்ல? ரம்யா, இது உனக்கு ஓகே தானே? வாட், என்ன பேசுற நீ? எனக்கும் சிவமாமாவுக்கும் தான் ஒண்ணுமே இல்லையே. நான் தான் யாரும் வாயிட்டனே. அப்படியா? அப்ப உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா? சட்டு புட்டுன்னு முடிச்சு இவளை அனுப்பிட வேண்டியதுதான்.